ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பிம்பிள் ஃப்ரீ ஹோம்மேட் சோப் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், ஒரு பியர் சோப் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சோப் பேஸ் இருந்தால் சோப் பேஸ் கூட எடுத்துக்கலாம். வேப்பிலை, துளசி, புதினா, குப்பைமேனி இலை, கற்றாழை. நாம் இப்போ இங்கே இருக்க லீவ்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம சோப்பில் கலக்கும்போது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சோப்பு ஹீட்டு குறையிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். நான் இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு சிலிக்கான் மோல்டு வச்சிடல. பேப்பர் கப் 2 எடுத்துக்கிட்டேன். அதில் நல்லா தேங்காய் எண்ணெயை தடவி வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதை என்ன பண்ணலான்னா அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவரில் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சோப்பு எப்படி நல்லா கெட்டி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இதை இந்த மோல்டுலேருந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 சோப்பையும் எடுத்துட்டோம். சோப்பு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண பிம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு மறைஞ்சிடும். அப்புறம் கரும்புள்ளி நம்ம ஃபேஸில் இருந்தால் கூட அதுவும் நல்லா உங்களுக்கு மறையிறது தெரியும். நான் இது வரைக்கும் செஞ்சு யூஸ் பண்ண சோப்பில் இந்த சோப்பு எனக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்போ வாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நுரை வருது பாருங்கள். நம்ம சாதாரணமாக கடையில் வாங்கி போடுற சோப்பு மாதிரி தான் இதுலேயும் நுரை வரும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கை எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக பளபளன்னு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுதா? டச் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த ஸ்கின்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல